வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம அவர் அன்ரைட்டன் சிவலோடைய நெக்ஸ்ட் 2 எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். அது வகையில் எபிசோடோடைய ஆரம்பத்து மீஜி ஏகப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எந்த வேலையிலையும் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. மீஜியால் இதுக்கப்புறம் முடியாதோன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த வேலைக்கு அவங்க அப்ளை பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. எல்லாமே ரொம்ப மோசமாக போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் எதையும் அப்ளை பண்ண வேணான்னு இவங்க சோர்ந்து கீழே விழ அந்த சமயத்தில் ஹோசு தான் நம்பிக்கை தர்றாரு. நீ இன்னும் ட்ரை பண்ணு, உனக்கு ஏற்ற வேலை கண்டிப்பாக கிடைக்கும்னு இந்த பக்கம் ஹோசு சொல்லின்னு இருக்கேன். நான் என்ன பண்ணுறதுன்னு இவங்களையும் வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்க அதை ஒரு ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய ரிங் சைஸுமே எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிங்கை கிஃப்ட் வாங்க இவர் வாங்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு எப்படியோ அவங்க கேஸில் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. கடைசியாக அவங்க எப்படியோ சங்க தோக்கடிச்சிட்டாங்க. இந்த மாரியான சந்தோஷத்தில் இவங்க இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை இந்தமாரி ஹோசு கூடயும் இவங்க ஷேர் பண்ணணுன்னு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மீஜி நான் ஹோசோவை பார்க்க போகிறேன்னு பாட்டிக்கிட்ட சொல்லிவிட்டு ஹோசோவை பார்க்க போகிறாங்க. ஹோசோடைய கதவை இவங்க தட்டின்னு இருக்க கடைசியில் பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அது இவங்களுக்கு சுத்தமாக புரியல. அதில் ஹோசுமே எல்லாத்தையும் புரிஞ்சுன்னு வெளியே எல்லாம் நல்லா போகுதான்ற மாரி ஒரு மாதிரி டயர்டாக பேச மீஜியுமே ஹோஸ்டுக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா, எல்லாம் எப்படி இருக்குன்ற மாரி விசாரிச்சுன்னு இருக்கேன். அந்த இடத்துல இவருமே நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், நீ வேணா அப்புறம் வாயான்ற மாரி ஒன்றுமே கேட்காம உள்ளார போய் காதை முடிகிறாரு. அவரால் எந்த சத்தத்தையுமே தாங்க முடியல. இந்தமாதிரி ரொம்ப பெயினில் இருக்கிற விஷயத்த நமக்கு காமிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவர் ஹீரோயினியை பார்க்க போயிருப்பார்ல, அந்த இடத்துல ஹீரோயினி என்ன பேசுகிறாங்கன்னு கூட இவருடைய காதில் கேட்டிருக்காது. கடைசியாக ஒரு டாக்டரை பார்க்க போகிறாரு. டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டால் டாக்டர் உங்கள் உடல்நல ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஹோசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருடைய காதை எதுக்கு மேலே கேட்காம போகக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதெல்லாம் கேட்டு ஹோசு ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். இந்த இடத்துல ஆஃபீஸில் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் வெளியே லீக் ஆனதுனால இந்த ப்ராஜெக்டை டோட்டலாக க்ளோஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அதில் எல்லாருமே ஆஃபீஸில் வெளுத்து வாங்குறாங்க எல்லா விஷயமாகவும். இந்த பக்கம் ஹீரோயினி ஆஃபீஸ் ஜாபை குவைட் பண்ணலான்னு இருக்காங்க. அந்த பக்கம் இவங்க சீசனோடு தான் பேசின்னு இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி கடைசியாக டேயாங் கூட பேசுகிறாங்க. டேயாங்குமே இந்த ஆஃபீஸை விட்டு போகிறதா சொல்ல ஹீரோயினி நீங்கள் இந்த ஆஃபீஸில் தான் இருக்கணும், இந்த ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள், நான் உங்கள் சிஸ்டருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கள், என்னுடைய மனநிலையை அவங்க தான் மாற்றிட்டாங்கன்ற மாரி அவங்க சிஸ்டரை பற்றி சொல்ல டேயாங் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன், இந்த ஆஃபீஸில் எது நடந்தாலும் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல கடைசியாக நான் ஜாபை குவிட் பண்ண போகிறேன்ற மாரி ஹீரோயினி டேயாங் கூட பேசிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. அதே சமயத்துலேயே அந்த சைடு ஹோசுவோடைய அம்மாவை காமிச்சா எவ்வளோ ஹோசுக்கு மெசேஜ் அனுப்பிச்சனாலும் ஆனால் ஹோசு எதுக்குமே ரிப்ளை பண்ண கிடையாது. ஹோசுக்கு இப்போதைக்கு காதில் பிரச்சனை இருக்கிறதுனால சங்க பார்க்க போகிறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு விசில் ப்ளோவிங் கேஸை அவரே எடுத்துக்க சொல்கிறாரு. ஹோசு தான் நான் எப்படி அதை எடுத்துருக்கணும், மீரையுடைய கேஸ் அதை இப்போதைக்கு சங்கிட்டே ஒப்பழிக்க சங்குமே சரின்னு சொல்லிட்டு விசில் ப்ளோவிங் கேஸை எடுத்துக்கிறதா சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹோசுவும் சங்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எப்பயுமே ஹோசுவை சங் எதிரியாட்ட பார்த்தது கிடையாது. அதெல்லாம் இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுன்ற வகையில் சங் அதை ஏற்றுக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் இந்த பக்கம் நடக்க கடைசியாக பாட்டியை பார்த்து ஹோசு இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, மேபி உங்களுக்கு எதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த லாயரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல பாட்டி உனக்கு என்ன பிரச்சனைன்னு போது அந்த இடத்துல ஹோசு அவர் காதில் சில பிரச்சனைகள் இருக்கிறதாட்டம் சொல்கிறாரு. பாட்டியுமே நீ இதை முதல்ல மீஜிக்கிட்ட சொல்கிற வழியை பாருன்றமே சொல்ல கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன்னு இவரும் இருக்கார். அதே சமயத்தில் மீஜி அடிக்கடிக்கு ஹோஸுவை எங்கே கொண்டு போனாலும் ஹோஸுக்கு டிசபிலிட்டியாக தான் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. அதை ஹோஸு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் மீஜிக்கிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இவர் சொல்ல மீஜிக்கு எதுவுமே புரியல. அந்த இடத்துல ஹோஸு அவருக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்கிறாரு. எனக்கு இப்போதைக்கு கூடிய சீக்கிரம் காது கேட்காம போகக்கூடும் வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிற விஷயங்களை உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம 2 பேருக்கும் என்னமோ ஒரு வகையில் ஏற்றுக்காம தான் போகும். நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் இதுக்கப்புறம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹோசுவும் மீஜியும் இந்த பக்கம் பிரேக்கப் பண்ணேன். ஆனால் ஹோசுவோடைய நிலைமை நல்லாவே மீஜிக்கு புரியுது. ஏன்னா மீஜியும் ஹோசும் ஒரே மாரி தான், 2 பேருமே இருட்டிலே அடைஞ்சு இருக்கிறவங்க. அதெல்லாம் இந்த பக்கம் மீஜி ரொம்ப வருத்தத்தில் இருக்க மீறி ஆறுதல் பண்ண வந்தாலும் அந்த இடத்துல மீஜி எதுவும் சொல்லாமல் அந்த இடத்துல அழுக ஆரம்பிக்கிறாங்க. மீரவாலையும் எதுவும் சொல்ல முடியல. சரி நீ இந்த பக்கம் இப்படிலாம் போகும்போது மீரை திரும்ப ஊருக்கு போகலான்னு இருக்காங்க. அதை பற்றிலாம் இந்த பக்கம் மீஜியோடு பேசின்னு இருக்காங்க. மீஜியுமே வரையான்ற மாரி தான் இவங்க கூப்பிட்றாங்க. இதுக்கு மேலே மீரே ஊரில் இருக்கிற மாரி சொல்ல அந்த இடத்துல மீஜி இதுக்கு மேலே சியோலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே சமயத்தில் புது பில்டிங்கை பார்த்துக்கோன்னு மீரையெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்க. இதுக்கு நடுவில் அதான் அந்த குவாங் வந்துட்டான். குவாங் வரது மட்டும் இல்லாமல் இந்தமாரி மீஜிக்கு சில இடத்த சுற்றி காமிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல சில விஷயங்களை காமிச்சு மீஜியோட பேசின்னு இருக்கும்போது அந்த இடத்துல தான் மீஜிக்கும் ஹோசுக்கும் பிரேக்கப் ஆன விஷயம் தெரியுது. அது விஷயமா அவன் அந்த பக்கம் ஆறுதல் பண்ணின்னு இருக்கேன்.
இந்த பக்கம் மீராவுடைய அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது இந்த மாரி இவங்க பாட்டிக்கு பிரச்சனைன்ற மாரி ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது இவங்க பாட்டியுடைய கண்டிஷன்றது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்ல, அதை இவங்க பார்க்கும்போது புதுசாக ட்ரீட்மெண்ட் பண்ணனால இப்படி இருக்கான். அதால் இப்போதைக்கு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்ல, அதில் பாட்டி அவங்க காம் பண்ணும்போது பாட்டி வந்து ஒரு மாதிரி கதற ஆரம்பிக்கிறாங்க. அது இவங்களுக்கு சுத்தமாக புரியல. பாட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றத இப்போ தான் மீராவுடைய அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஹோசு வந்து அந்த ரிங்கை பார்க்குறாரு. மீஜிக்காக வாங்கின ரிங். அதை பார்க்கும்போது இவங்க அப்பா கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு காதலை பற்றி. அது இவருக்கு ஒழுங்காக புரிஞ்சிருக்காது. அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோசு யோசிச்சுன்னு இருக்கேன். இந்த பக்கம் மீஜியை காமிச்சா மீஜி ஹோஸோட எந்த எந்த இடத்துக்குலாம் போனாங்களோ அந்த இடத்துக்குலாம் போய் அவங்களுடைய மெமரிஸை பற்றி யோசிச்சுன்னு இருக்காங்க. இன்னும் அதை விட்டு மீண்டு வரலன்னு தெரியுது. மீறே வேலையை குவைட் பண்ணிட்டாங்க எப்பயும் போல். அந்த சமயத்தில் ஒரு லெட்டர் டேயாங்காக வச்சுட்டு போகிறாங்க. இதை வந்து டேயாங்குடைய சிஸ்டருக்கு தரணும்னு சொல்லிட்டு சரின்ற மாரி லிஃப்ட்டில் போய் ஏறுறாங்க மீரே. அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஹெட் வேறு செமையை மீரேவை போட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்குறாரு. நான் உன்னை பிளாக் பண்ணிட்டேன், எந்த கம்பெனிலையும் சேர்க்க மாட்டேன்ற மாதிரி அவன் மட்டும் அவன் இஷ்டத்துக்கு பேச. ஆனால் மீரே சிம்பிளாகவே ஒரு நோஸ் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் மீரே வரும்போது ஒரு லேடி வந்து மீரே மாரி ஓவர் கம் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த லேடி மீரேவுக்கு பதிலாக சாட்சி சொல்கிறதா சொல்கிறாங்க. அதான் அந்த விசில் ப்ளவிங். அதில் இவங்க சாட்சி சொல்கிறதா சொல்கிறாங்க. எனக்கு உனக்கு நிலமை புரியுதுன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இந்த இடத்துல மீரேவுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல ஹோசுவோடைய அம்மாவுக்கு ஹோசுவை பற்றின ட்ரீட்மெண்ட் டாக்டர் கன்சல்ட் மூலியமாக தெரிஞ்சிச்சு. ஹோசுவுக்கு கதவு தட்டுந்து கேட்காததுனால போலீஸ்லாம் கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல ஹோசுவோடைய அம்மாவுக்கு எல்லாமே புரிஞ்சுது ஹோசுக்கு எந்த மாரியான நிலமை இருக்குன்னு. ஆனால் அந்த இடத்துல ஹோசு என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு உண்மையாலுமே என்னை பிடிக்குமா? நீங்கள் உண்மையாலுமே என்னுடைய அம்மாவா? நான் ஒன்றும் உங்கள் ரத்தம் கிடையாது. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே என்னை வெறுத்துன்னு தான் இருக்கீங்க. அப்பா இறந்ததுலேருந்தே நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு உண்மையாலுமே என்னை பிடிக்காது. நீங்களும் அந்த மாதிரி தான்ற மாரி இந்த இடத்துல சொல்ல, அந்த இடத்துல இவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் படுற கஷ்டம் உனக்கு புரியலையா? எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன். உங்கள் அப்பா இறக்கும்போது எல்லாமே முடிஞ்சு போய்டும்னு நான் நினச்சேன். ஆனால் அதுலேருந்து புது தொடக்கத்தை நீ தந்த. ஆக்சுவலி உன்னோடைய அப்பா இறக்க இருந்த சமயத்தில் நீ என் அம்மானு கூட்ட அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம லைஃப்பை மாற்றுச்சு. ரெண்டு பேருடைய லைஃப்பும் அந்த ஒரு வார்த்தைனால மாறிடுச்சுன்னு சொல்ல, இந்த பக்கம் இவங்க பாசத்தை அணுகின்னு இருக்காங்க. மீறி அவங்க அம்மாவோட பேசின்னு இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க இதே சிட்டிலே புது வேலை பார்க்க போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டியோட உடல்நிலையை பற்றி பேசிக்கின்னு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க அம்மா சேஞ்ச் ஆகிருக்கிற விஷயத்த மீறே நோட்டீஸ் பண்ணுறாங்க. மீரேவுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க அம்மா பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு மேலேருந்து நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு பிடிச்ச விஷயத்த தாராளமாக பண்ணிக்கோ, எந்த தடையுமே இல்லைன்னு அவங்க அம்மாவே கன்சல்டன்ட் தர. இந்த இடத்துல மீறே இப்போதைக்கு எல்லா பொருளையுமே பேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீஜன் இருக்காதுல, சீஜனோடைய தோட்டத்தை பார்த்துக்கலான்னு இருக்காங்க. அது விஷயமா சீஜன் கிட்டே பேச, சீஜன் இவங்கள லண்டனுக்கு கூட்டிருப்பாரு இவர் விஷயமா. ஆனால் இந்த பக்கம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்க இந்த மொத்த தோட்டத்தையுமே பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க. அதை கேட்டு சீஜன் ஷாக் ஆகிறாரு. இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை எதுக்கு விட்டேன்னு கேட்டால், ஏன்னா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, புது விஷயத்தை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தோட புது விஷயம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கும் நடுவில் ட்ரேடிங்கும் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் விஷயங்களாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாரி அந்த இடத்துல சொல்ல, சீஜனும் கடைசியாக ஒத்துக்கினாரு. இந்த பக்கம் மீஜி பாட்டிக்கு கோர்ட்லேருந்து வந்த அந்த சில விஷயங்கள்லாம் படிச்சுன்னு இருக்காங்க. படிச்சுன்னுக்கும்போது அது எல்லாமே ஹோஸோடைய நேமில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால அந்த நேமை பார்த்து இவங்க கொஞ்சம் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பாட்டிக்குமே இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகிட்டாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல பாட்டியுமே இவங்களுக்கு ஆறுதல் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல ஹோஸ் எவ்வளோ கஷ்டப்படுத்துனாங்கன்ற மாதிரி மீஜியுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அதில் மீஜிக்குமே ஹோஸை விட்டு பிரிந்ததில் வருத்தம் தெரியுது. அதில் ஹோஸோட திரும்ப போகலான்னு இவங்க ஒரு தாட் ப்ராக்சஸில் இருக்காங்க. பாட்டிக்கிட்ட பேசுறது மூலிமா இவங்க மைண்டு கிளியர் ஆகிற மாதிரி இந்த ஒரு ஷாட் மூலியமாக காமிச்சிருக்காங்க. இப்படிலாம் ஒரு ஷாட் இருக்கும்போது டேயாங் வந்து அந்த லெட்டரை அவருடைய சிஸ்டருடைய ரூம்குள்ளார அனுப்ப, அந்த இடத்துல அதுக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்காங்கன்னா, மீரே, அதாவது நான் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் என்னோடய லைஃப்பை மாற்றுறீங்க. ஆரம்பத்தில் எல்லாமே தப்புன்னு ஆரம்பித்தாலும் போக போக எல்லாத்தையுமே நம்ம திருத்திக்கலான்ற மாரி அதில் போட்டிருக்கேன். சரின்னு அதை அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வாட்டி மீஜி எல்லாத்துலேயும் இந்த ஓவர் கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் இவங்க கதவை மூடிட்டு உள்ளார இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வர கடைசியாக ஹோசு கிட்ட எல்லாத்தையுமே நிரூபிக்கணும்னு ஹோசு கிட்ட போகும்போது ஹோசு அதோட மிகப்பெரிய வழியில் இருப்பார்னு நினைக்கிறேன். மீஜி வந்தோடனே மீஜியை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாமே இப்படியே இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்னு சொல்ல, ரெண்டு பேருமே அந்த இடத்துல அவங்க பாசத்தை வெளி காமிச்சிருக்காங்க. கடைசியாக இப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்த மாரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹோசுமே இதுக்கு மேலே மீஜியை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் மீஜிக்காக ஒரு ரிங் வாங்கி இருந்திருப்பார். மீஜியோடைய கையெல்லாம் அளவெடுத்து அதெல்லாம் அந்த ரிங்கை இப்போ இவர் மீஜிக்கு தராரு. மீஜியுமே அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்கணும் இவங்க பேசின்னு இருக்காங்க.
இப்போதைக்கு மீஜி வந்து பாட்டிக்கு அதிக விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போதைக்கு பாட்டியோடைய புது கடைக்கு அவங்க பேரை வச்சு இப்போதைக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ரீஅப்பெல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. அதெல்லாம் இந்தமாரி ஒரு சில ப்ராக்சஸ்லாம் போயின்னு இருக்கேன். இந்த இடத்துல பாட்டியுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மீஜியுமே உங்கள் கடை நல்லா வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த கடையை புது ரெனோவேஷன்லாம் பண்ணின்னு இருக்காங்க. மீஜி அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்புமே பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் மீஜி படிக்கலான்னு கூடிய ஒரு முடிவுலையும் இருக்காங்க. மீஜி இப்போதைக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு வேலையை சூஸ் பண்ணலான்னு பாட்டிக்கிட்ட பேசின்னு இருக்காங்க. இந்த இடத்துல மீரே வந்து அவங்க அம்மாவோட பேசின்னு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்க ஃபார்ம் ஆரம்பிக்கிற விஷயத்த சொல்ல அவங்க அம்மா எதிராக பேசும்போது மீரே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும்னு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு ஆரம்பத்தில் தெரியலனாலும் போக போக நான் கற்றுப்பேன்ற மாரி அவங்க அம்மாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் மீஜி முடிஞ்சாலுக்கு அவங்க பாட்டியோடையும் கனெக்ஷனில் இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தெரியல. அந்த இடத்துல ஹோஸோடைய அம்மாவும் மீரேவுடைய அம்மாவும் உட்காந்து இவங்க பசங்களுடைய டேட்டிங்கை பற்றிலாம் பேசின்னு இருக்காங்க. அதெல்லாம் இந்தமாரி மீஜிக்கு செட் ஆகாதுன்ற மாரி இவங்க இந்தமாரி ஹோஸோடைய அம்மாவோட பேசின்னு இருக்கேன். ஆனால் அடுத்த செகண்டே இவங்க சியோலுக்கு போனால் அந்த இடத்துல மீஜியும் ஹோஸும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிறாங்க. சரின்னு அந்த பக்கம் இவங்களுடைய ஃபஸ்ட்டு வேலையை இந்தமாரி ஹோஸுவை அமுச்சு விட்றாங்க. சரின்னு ஹோஸுவுமே அந்த இடத்த விட்டு போக கடைசி அவங்க மீஜிக்கு ஏகப்பட்ட இடத்துல ஹெல்ப் பண்ணுறாங்க. மீஜிக்கு புது வீடெலாம் பார்க்குறாங்களே அதெல்லாம் எப்படி செட் பண்ணணும், எந்த மாரி எல்லா விஷயத்தையும் பண்ணணுன்ற மாரி இவங்க தான் ரெனோவேஷன் எல்லா வேலையுமே பார்த்துக்குறாங்க. மீஜிக்கு முடிஞ்ச அளவுக்கு இவங்க அம்மாவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த இடத்துல டேயாங் ஆஃபீஸில் நடக்கிற மொத்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இப்போதைக்கு மின்னு ஒரு பைப்புள்ள இருந்தால அந்த பைப்புலேயே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஹெட்டு வேற இப்போதைக்கு பதவியை இறக்கிட்டாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க சிஸ்டர் எல்லாத்தையும் விட்டு மீண்டு வந்ததாக சொல்ல அதெல்லாம் கேட்டு மீரே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹோஸோடைய அம்மா வேலை செஞ்சுருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹோசு சர்ப்ரைஸாக வந்து எல்லாருக்கும் அதிர்ச்சி தர அந்த இடத்துல இருக்கவங்களாம் ஹோஸுவை பார்த்து புகழுறாங்க. அதுக்கு நடுவில் ஹோஸோடைய அம்மா வந்து மீஜி யாரோ ஒருத்தவங்களை டேட் பண்ணுறதான்ற மாரி இந்த இடத்துல பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க சிஜின்ற மாரி தான் மென்ஷன் பண்ண அந்த இடத்துல மீஜியும் ஹோஸுவும் டேட் பண்ணுற விஷயம் இந்த இடத்துல தான் அவங்க அம்மாவுக்கு தெரியுது. ஹோஸு கடைசியாக அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல இந்த பக்கம் மீரே எப்படியும் அந்த விசில் ப்ளோவிங் கேஸை ஃபினிஷ் பண்ண மாதிரி தெரியுது. இதுக்கு நடுவில் எதிரில் ஆயிடுவார் செம்மையாக மிரட்டி விட்டுட்டுலாம் போகிறான். அந்த சமயத்தில் சங் தான் கூட நின்று மீரேவுக்கு சப்போர்ட்டிங்காக பேசுகிறாரு. சங்கோடைய கேரக்டரும் ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணி இருக்காங்க. அது வகையில் சங் இப்போதைக்கு மீரேவுக்காக வாதாடி கடைசியாக ஜெயிக்கவுமே செஞ்சுட்டாரு. இந்த மாதிரியான சந்தோஷமான நியூஸ்லாம் நமக்கு தெரிய வர கடைசியாக சீஜின் யாருனாச்சும் ஒருத்தவங்க நம்மளை ஏர்போர்ட்டில் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காரு. யாருமே வரலையேன்னு சொல்லிட்டு இவர் ஸ்ட்ரெயிட்டாக போக அந்த இடத்துல மீரே இப்போ தான் வந்திருக்காங்க அவரை பார்க்க. ஆனால் அவர் அதுக்குள்ளார போனதாக சொல்ல ஆனால் மீரேவுக்காக இவர் திரும்ப வராரு. வரது மட்டும் இல்லாமல் மீரேக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேச கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இருந்தாலுமே கடைசியாக சரி நான் போக போகிறேன், நம்ம கடைசியாக ஒரு ஹக் பண்ணிப்போமேன்னு சொல்லிட்டு பாசமாக ரெண்டு பேருமே ஒரு ஹக் பண்ணின்னு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹோசோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால மீஜி பார்த்துன்னு இருக்கேன். அந்த இடத்துல ஹோசோடைய அம்மா வராங்க. வரும்போது மீஜி அப்படியே நடிக்க ஆரம்பிக்க ஹோசோடைய அம்மாவுக்கு தான் அது ஆல்ரெடியே தெரியுமே அதெல்லாம் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இவங்க ஆனால் மீஜியை தான் குத்தம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு மீஜி தான் இவங்க பையனுக்கு ஏற்ற பேருன்ற மாதிரி இவங்க சொல்லின்னு இருக்காங்க. நீ கண்டிப்பாக அவனை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ ரொம்ப திறமையான ஒரு பொண்ணுன்ற மாதிரி இவங்க இப்போதைக்கு அப்படி பேசிட்டு இந்த பக்கம் இப்படி பேசுகிறாங்க. இவங்களுக்கு மீரேவை தான் பிடிக்கும், ஆனால் இந்த சைட் மீஜியும் பிடிக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் மீஜுக்கு ஒரு ஃபோன் கால் வர அந்த ஃபோன் காலை கேட்டு இவங்க வேகமாக போகிறாங்க. என்னென்னா இவங்க பாட்டிக்கு லைட்டாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். அதால் இப்போதைக்கு காமாக இருக்காங்களா. கடைசியாக அவங்க பாட்டி வீட்டில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்களா. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டியை வீட்டில் வைக்கிறாங்க. இவங்க பாட்டி இதுக்கு மேலே பொழைக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது, ஏன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டாங்க. ஒவ்வொரு ஆட்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மீஜிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மீஜி வந்து அவங்க படிக்க போகிற விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்களா இவங்க கற்றுக்கலான்னு இருக்காங்களா, இவங்க அடிக்கடிக்கு மீரேவை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்களா, அது மொத்தத்தையும் இவங்க பேசும்போது அடுத்த நாள் வெடியுது. அடுத்த நாள் அவங்க பாட்டி எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. அதில் அவங்க பாட்டியை போக வேணான்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரும்ப போயிட்டா திரும்ப வர மாட்டீங்க, எப்போ வருவீங்க, நீங்கள் போகாதீங்கன்ற மாரி அந்த இடத்துல மீஜி ரொம்ப சோகமாக சொல்லின்னு இருக்கேன். அந்த இடத்துல நான் எப்பயும் கூட தான் இருப்பேன்னு பாட்டி அந்த இடத்த விட்டு காணாமல் போக கடைசியாக கனவுலேருந்து எழுந்திருக்கும்போது பாட்டி இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு சோக நிகழ்ச்சி இங்கே தெரிய வரேன். இந்த ஒரு சோகத்துலேருந்து சில விஷயங்கள் கடந்து போய் இப்போதைக்கு ஆல்ரெடி ஒரு பாட்டியை பார்த்துருப்போம். அந்த பாட்டி படிக்க கற்றுக்குனாங்க. அதில் ஒவ்வொரு விஷயங்களா இவங்க படிச்சுன்னு இருக்கேன். இப்போதைக்கு மீஜி மிஸ் பண்ண மொத்த விஷயங்களையுமே திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து மீஜி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வர சைன் லாங்குவேஜை
ஹோசு கற்றுக்கிறாருன்னு தெரிய வருது. ஹோசு ஒவ்வொரு விஷயங்களா டெவலப்மெண்ட் பண்ண அதே சமயத்தில் மீரே ஆரம்பத்தில் சில தப்புகள் ஃபார்மிங்கில் பண்ணாலும் போக போக அவங்களும் கற்றுக்குறாங்க. கிடைக்கிற டைம் அப்போல்லாம் சீஜன் கூடயும் கனெக்ஷன் வச்சுக்க தான் செஞ்சுக்கிறாங்க. ட்ரேடிங்குமே நல்லா மீரே பண்ணுற மாரி தான் காமிக்கிறாங்க. மீரே எல்லா விஷயத்துலையுமே சிறந்து விளங்குற மாரி அவங்க டாபிக் இங்கே போக கடைசியாக இந்த பக்கம் கிளைண்ட்டுக்கிட்டே சைட் லாங்குவேஜ் பேச ஹோசு கற்றுக்கிறாரு. ஆனால் இப்போதைக்கு சங் இருக்காதுல, சங் அதிக பேர்கிட்ட ஹோசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. புதுசாக வரவங்க கிட்டலாம் ஹோசுவை ரொம்ப பெருமையாக நினைக்கிறாரு. இதுக்கும் நடுவில் மீஜி சைக்காலஜிக்கலான சில பாடங்கள் தான் கற்றுக்கலான்னு இருக்காங்க. அதுக்கேற்ற மாரி இவங்களும் படிப்படியாக போக கடைசியாக இந்தமாரி பாட்டி ஒரு போயம் படிக்க போகிறாங்க. ஏன்னா பாட்டி இப்போதைக்கு சில விஷயங்களை படிக்க கற்றுக்குனாங்க. அதில் இவங்க ஃப்ரெண்டு எழுதுனாங்களே அந்த போயமை இவங்க படிக்க போக அந்த இடத்துல நம்ம 2 பேருமே உக்காந்து அந்த பாட்டிக்கெலாம் ஆறுதல் பண்ணியிருக்காங்க. கடைசியாக அந்த பாட்டியோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த பாட்டிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாட்டியோடைய ஸ்டோரி டெவலப்மெண்ட்டை இந்த சைடு அமேசிங்காக தர அதே சமயத்தில் மீரே ட்ரேடிங் அது இதுன்னு பண்ணியிருப்பாள். அவளுக்கு ஏற்ற மாரி ஒரு சக்ஸஸிவ் ஃபார்மிங் சைடும் சரி ட்ரேடிங் சைடும் சரி 2 சைடுமே புகுந்து விளையாடிட்டா. அவளுக்கு ஏற்ற ஒரு லட்சியத்தை அவள் அடைஞ்சிட்டான்ற மாரி இந்த இடத்துல காமிக்க கடைசியை அவங்களுடைய சிஸ்டரை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்டயுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்குமே விளைச்ச அந்த ஸ்ட்ராபெரிஸ்லாம் தந்துட்டு அப்படியே நடந்து வரும்போது டடங்குன்ற மாரி பின்னாடி சீஜன் நிற்கிறாரு. சீஜனை பார்த்து இவர் ஷாக்காக நீங்கள் எப்போ லண்டன்லேருந்து வந்தீங்கன்னு கேட்கும்போது எல்லாம் உனக்காக தான் வந்தேன்ற மாரி அந்த இடத்துல சொல்ல அந்த இடத்துல மீரையுடைய முகத்தில் ஒரு அழகான ஸ்மைலை பார்க்கலாம். அந்த ஸ்மைலை தொடர்ந்து இந்த பக்கம் மீஜியை காமிக்கிறாங்க. மீஜி இப்போதைக்கு எக்ஸாம் எழுதின்னு இருக்காங்க. அதில் சில வாட்டி இவங்க ஃபெயில் ஆகுற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அந்த ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது கடைசியாக ப்ரப்போஸ் பண்ண ஹோசு ரிங் வாங்கி வச்சுருக்காரு. ஆனால் இவங்க தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே. அதில் ஹோசு கிட்ட தெளிவாக சொல்லி நம்ம வேணால் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் உன்னை அவ்வளோவா தள்ளிலாம் போட விட மாட்டேன், எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு போது அதை ஹோசுமே புரிஞ்சுக்கிறாரு. உனக்கு எவ்வளோ படிக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவ்வளோ நீ படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல கடைசியாக மீஜிக்கு ஃபோன் கால் வருது. அதாவது இவங்க ஊருக்கு ஹோசு அதுக்கு அடுத்ததாக மீஜியுமே கூப்பிட்ருக்காங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வீடை இப்போதைக்கு பில்டப் பண்ண போகிறாங்களா, வீடை ஒன்றும் மெழுகேற்ற போகிறாங்களா, ஹோசுவோடைய அம்மாவும் மீஜியோடைய அம்மாவும் அது விஷயமாக தான் கூப்பிட்ருக்காங்க. அது விஷயமா இவங்க ரெனோவேஷன் ஒர்க் பற்றிலாம் பேசும்போது ஹோசு இந்தமாரி மீஜியும் ஒரு லிவிங் டுகெதரில் இருக்கிற விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அதெல்லாம் சொல்ல வேணாம், நம்ம வேணால் அப்புறம் சொல்லிக்கலாம், இதுக்கெல்லாம் டைம் இருக்குன்ற மாரி ஹோசு அவங்க கிடக்குறாங்க. ஆனால் ஹோசு எப்பயும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர் உண்மையாக சொல்லலாம்னு இருந்தாலும் மீஜி அதை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹோசுமே அப்படியே இருக்கார். கடைசியாக இந்த 2 பேருமே இந்த இடத்துல பேசின்னு இருக்கேன். கடைசியாக நமக்கு மீரேவை காமிக்கலனா எப்படி, அதில் மீரேவுமே அவங்களுடைய சில பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அதை அப்படியே மூடி வைக்கிறாங்க. இன்னும் அதில் இருக்கிற சில மெமரிஸை இவங்க பார்த்துன்னு இருக்காங்க. அது ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு சில பழைய விஷயங்களை நினைவு ஊட்டுற மாரி இருக்குது. இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு ஜன்னலை அப்படியே எட்டி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பறவை இருந்து சுதந்திரமாக பறந்து போகிற மாரி இவங்க பார்க்க அந்த ஜன்னலை பார்த்துன்னு இந்த பக்கம் மீரேவுடைய ஒரு அழகான ஃபேஸ்லேயே இந்த டோட்டல் சீரீஸுமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான சீரீஸ். ஆக்சுவலி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ன்ற கான்செப்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் கிட்ட வரும்போது ஹார்ட் வார்மிங் எமோஷ்னல்ன்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். கேரக்டர் டெப்டிங் சூப்பராக தந்திருந்தாங்க. நான் சொன்ன மாரியே பார்க் போயாங் அமேசிங்காக நடிச்சிருக்காங்க. சமயம் அவங்களுக்கு கொடுத்த ரோலை அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. பார்க் ஜின்யாங் இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த சீரீஸ்க்கு ஒரு தனி ரேட்டிங் இருக்கும். அதிகமாக இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேரக்டரோட செட் ஆனீங்க, மீஜியா இல்லை மீரேவா? நான் மீரே கேரக்டரோட நல்லா செட் ஆனேன். உங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு கேரக்டரோட செட் ஆகிருப்பீங்க. அது யாருன்னு சொல்லுங்கள். முக்கியமாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ரேட்டிங்கும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இதுமாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான ட்ராமாவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.